அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக செய்தி தொடர்பாளர் மதிவாணன். வணக்கம் சார். வணக்கம். கரூர் துயர சம்பவம், இந்த சம்பவம் தொடர்பாக அரசு தரப்பில் செய்தியாளர் சந்திப்பு நடத்தப்பட்டது. அவங்க எப்படி நடந்தது என்ன அப்படின்லாம் அவங்க புகைப்படத்தோட சில விளக்கங்களை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கரூரில் செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார் செந்தில் பாலாஜி. அவரும் பல்வேறு விளக்கங்கள் கொடுத்தாரு, செய்தியாளர் கேள்விகளுக்கும் பதிலளித்தார். இருந்தாலும் திமுக அரசு மீது அதிமுகவும் பாஜகவும் குறை சொல்லி வருகிறார்கள் இந்த சம்பவத்தில். இப்போ எடப்பாடி பழனிசாமி நேற்று பிரச்சார பயணத்தில் பேசும்பொழுது கரூரில் அண்மையில் நடந்த சம்பவம் அனைவருக்கும் தெரியும், வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த கூட்டம் சரியான முறையில் நடைபெறக்கூடாது என்பதற்காக பிரச்சனை உருவாக்கப்பட்டதாக தகவல் அப்படின்னு சொல்றாரு. இல்ல, அதாவது பொதுவாக ஒரு விஷயம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமியை பார்த்தாலே எங்களுக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அதிமுக என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்துடைய பொதுச் செயலராக இருந்துகிட்டு, இன்னைக்கு தமிழ்நாடுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்துகிட்டு, அவர் பேசுற எந்த ஒரு வார்த்தையுமே எந்த ஒரு செயலுமே அந்த பதவிக்குரிய கண்ணியத்துமான ஒரு பேச்சாவே அது இல்லை. ஏன்னா அவருக்கு ஒரு கட்டத்துல தான் யாருன்றதை மறந்து கூவத்தூர் ரெசார்ட்ல கண்ட காலை பிடிச்சு பதவிக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்ன நடக்குது, என்ன இருக்குது, என்ன மாதிரியான சூழ்நிலை மக்கள் இருக்கிறாங்கன்றதே தெரியாம பேசுறாரு. எடப்பாடி பழனிசாமி சொல்ற எந்த ஒரு அடிப்படை முகாந்திரமும் எந்த ஒரு காரணமுமே இல்லை. இன்னைக்கு மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கான முதற் காரணம் அந்த நடிகர் விஜய் தான் காரணம், முதல் காரணம். ஏன்னா அவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல 8:45 மணிக்கு வந்துருவேன், 12 மணிக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு 7 மணி நேரம் லேட்டா வந்ததுதான் முதல் பிரச்சனைக்கான காரணம். அதே மாதிரி அந்த கட்சியில எந்த உட்கட்டமைப்புமே இல்லை. ஒரு நிர்வாக கட்டமைப்புன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு அரசியல் கட்சியிலையுமே. அதாவது மாநில நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம், கட்சியோட ஒவ்வொரு பதவிகள், நிர்வாகிகள், அணிகள், இப்படின்னு பல விதங்கள் இருக்கு. அந்த எந்த கட்டமைப்புமே இல்லாத ஒரு நடிகர் ஒரு காக்கா கூட்டம் மாதிரி ஒரு கூட்டம் திடீர்னு சேருது, திடீர்னு கலையுது. இந்த திடீர்னு கூடுற கூட்டத்துக்கும் திடீர்னு கலையிற கூட்டத்துக்கும் எப்படி நாங்க பொறுப்பாக முடியும்? அப்போ அந்த நடிகருக்கு எந்த விதமான பொறுப்புமே இல்லைன்னு சொல்ல வர்றாரு எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தன்னுடைய பதவிக்கும் தான் வகிக்கிற எந்த ஒரு நிர்வாகமும் தெரியாத ஒரு நபர் எடப்பாடி பழனிசாமி. இப்போ எங்களுக்கு இதை சுட்டி காட்ட வேண்டிய கட்டாயத்தில் நாங்க இருக்கிறோம். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடக்கும்போது அதுல எத்தனை நாள் கழிச்சு வரைக்கும் போய் பார்க்கவே கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனா இந்த பிரச்சனை ஏற்பட்ட உடனே முதலமைச்சர் நேரடியா தலைமைச் செயலகம் வராரு, நேரடியா அதிகாரிகளை துரிதப்படுத்துறாரு, அமைச்சர்களை துரிதப்படுத்துறாரு, நிர்வாகத்தை துரிதப்படுத்துறது மட்டும் இல்லாம தன் உடல்நிலையை பற்றியும் கவலைப்படாம அன்றைக்கு இரவே கரூர் செல்கிறார். அன்றைய இரவே மக்களை சந்திக்கிறார், பத்திரிகையாளரை சந்திக்கிறார், ஒரு நபர் ஆணையம் அமைக்கிறார். இப்படி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு படிப்படியா செய்ய தன்னுடைய கடமையை செய்யறாரு முதலமைச்சர். ஆனா எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்துலையுமே தன்னுடைய கடமையை அவர் செய்ய தயாரா இல்லை, அதை பத்தி அவர் கவலைப்படவும் தயாரா இல்லை. மாறா எந்த நடிகர் விஜய கொடநாடுக்கு வெளியில நிக்க வச்சு வேடிக்கை பார்த்ததோ அம்மையாரு, அந்த நடிகர் இன்னைக்கு தன்னோட கூட்டணிக்கு வரமாட்டாரான்னு ஏங்குறாரு. எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தமான செயல் யோசிச்சு பாருங்களேன். இவர் வண்டியை எடுத்துக்கிட்டு, இவர் சுந்தரா டிராவல்ஸ் எடுத்துக்கிட்டு போவாராம், அங்க அந்த நடிகரோட கொடி பறகுதான். இதெல்லாம் யாராவது நம்புறாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு கீழ்த்தரமான, அதாவது அதிமுகல ஒரு கட்டத்துல அதிமுகன்னு ஒரு இயக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் அதுல போய் பார்த்தா சசிகலா அணின்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஓ பன்னீர்செல்வம் அணின்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் தினகரன் அணின்னு சொன்னாங்க, இன்னைக்கு செங்கோட்டையன் அணின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நடிகர் விஜய் அணின்னு ஒரு அணி அங்க உருவாகி இருக்கு. இந்த நடிகர் விஜய் அணியை வச்சுக்கிட்டு அந்த அணில இருந்து ஏதாவது தனக்கு லாபம் கிடைக்குமான்னு நடிகர் விஜய் வச்சு அரசியல் பண்ண முடியுமான்னு எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்கிறார். எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த நடிகர் ஒரு ஜீரோ. இது வரைக்கும் எந்த தேர்தலையும் சந்திக்கல, எந்த களத்துக்கும் போய் நிக்கல. அந்த நடிகருக்கு என்ன ஓட்டு வந்துட போகுது? அந்த நடிகரை நீங்க சேர்த்தா என்ன, சேர்க்கல எங்களுக்கு அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது.
ஆனா அந்த நடிகருக்காக தவம் கெடுக்கிற இடத்துலதான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் இருக்குதுன்றதுதான் நிதர்சனமான உண்மை. தப்பு செஞ்சது அந்த நடிகர். அந்த நடிகரை சுட்டி காட்டுறதுக்கு எந்த விதமான தெம்பு திராணியும் இல்லாத எடப்பாடி பழனிசாமி அந்த நடிகருக்கு நீ வக்காலத்து வாங்குற. அந்த நடிகர் தன்னுடைய தவறை இது வரைக்கும் உணரல. ஒரு வீடியோ வெளியிடுறாரு, அந்த வீடியோல குறைந்தபட்சம் ஒரு மனிதாபிமான அடிப்படையில மன்னிப்பு கேட்கல, வருத்தம் தெரிவிக்கல. எந்த மக்களோட உயிருக்கு யாரை பார்க்க வந்த கூட்டம் சார் அது? அந்த நடிகர் விஜய பார்க்க வந்த கூட்டம் தானே சார். அந்த நடிகரை நீங்க இன்னைக்கு தூக்கி வச்சு கொண்டாட வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது யோசிச்சு பாருங்க. இல்ல அதெல்லாம் நடந்து முடிஞ்சது. இப்ப அவர் விஜய் கரூர் சொல்வதற்காக மனு அளிச்சிருக்கிறார். இது குறித்து நயினா நாகேந்திரன் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப நயினா நாகேந்திரன் சொல்றது, விஜய் வந்த இடத்துல கூட்டம் இருந்தது, தள்ளுமுள்ளு உருவானது, அவர் அங்கேயே இருந்திருந்தா அவர் அடிச்சு கொண்டிருப்பாங்க. இப்ப மீண்டும் விஜய் அங்க சென்றால் கூட்டம் வரதான் செய்யும். அந்த சாக்கு போகல விஜயும் சேர்த்து காலி செய்து விடுவார்கள். கரூர் சம்பவத்துக்கு 100% தமிழக அரசு தான் காரணங்கிறாரு. இல்ல, அது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு. ஒரு தற்கூரி கூட்டத்துல இந்த தற்கூரி கூட்டம் தன்னிலை உணராம, தன்னுடைய எல்லைகள் உணராம பேசுறாங்க. ஒரு மாவட்டத்துக்குள்ள போகணும்னு சொன்னா அந்த மாவட்ட எஸ்பி கிட்ட அனுமதி வாங்கினா போதும். எதுக்காக நீங்க டிஜிபி கிட்ட போக வேண்டிய அவசியம் எங்க வந்தது இதுல? அப்ப நீங்க வேணும்னே விளம்பரப்படுத்துறீங்க. நடிகர் விஜய் ஒரு விளம்பர பிரியரா இருக்காரு. தன்னுடைய விளம்பரத்துக்கு தன்னுடைய ஒரு ஒரு மாதிரியான கேரக்டர்னு வச்சுக்கீங்களேன். அந்த கேரக்டருக்கு தான் என்ன பேசுறோம்னு தெரியாம, தான் என்ன செய்யறோம்னு தெரியாம எல்லாம் தப்பு தப்பா செய்ய வேண்டிய ஒரு கட்டத்துல நடிகர் விஜய் இன்னைக்கு இருக்காரு. நீங்க ஒரு ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவம் எதனால நடந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு போய் எஸ்பி அலுவலகத்துல அனுமதி வாங்கினா முடிஞ்சு போச்சு இந்த பிரச்சனை. நீங்க யாருன்னா எங்க வேணா போலாம் சார். அந்த பொறுப்பை நீங்க ஏத்துங்கன்னு சொல்றேன். அரசாங்கம் என்ன வேலை செய்யுமோ அரசாங்கம் அந்த வேலையை செய்யுது. காவல்துறை என்ன வேலை செய்யணுமோ அந்த காவல்துறை அந்த வேலையை செய்யுது. நிர்வாகம் என்ன வேலை செய்யுமோ நிர்வாகம் வேலை செய்யுது. அப்ப நடிகர் விஜய்க்கான பொறுப்பு எங்க சார் இதுல? அப்ப நடிகர் விஜய்க்கு எந்த பொறுப்புமே இல்லையா? அவர் எதையுமே செய்ய மாட்டாரா? தான் எந்த பொறுப்பும் ஏத்துக்க மாட்டாரா? அப்ப அவருடைய நோக்கம் தான் என்ன? நீங்க பொதுவா ஒரு பொதுவெளியில கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கு இருக்கிற இந்த பிரச்சனைகள்ல நீங்க போய் சந்திங்க. ஆனா குறைந்தபட்சம் நீங்க வெளியிட்ட வீடியோல ஒரு மனிதாபிமான அடிப்படையில நான் கேட்கிறேன், ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கலையே சார். ஆனா நீங்க உங்க வீட்டுல உங்க வண்டிகளுக்கு ஆயுத பூஜை கொண்டாடுறீங்க. அந்த மனநிலை எங்கிருந்து வந்ததுன்னு கேட்கிறேன். எங்கேயோ போய் செத்த கூட்டம் இல்ல சார். நீங்க அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு இது எதுவுமே இல்லாம பதவி வெறியால எப்படியாவது அதிகாரத்துக்கு வரணும்ன்ற வெறியோட அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி யாராவது தான் கூட்டத்துக்கு வரமாட்டாங்களா, தான் கூட்டணிக்கு வரமாட்டாங்களா? எடப்பாடி பழனிசாமி கடந்த 14 தேர்தல்ல தொடர்ச்சியா சொல்றாரு, நான் மெகா கூட்டணி அமைப்பேன்றாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் மெகா கூட்டணி இல்லை. அவரை நம்பி எடப்பாடி பழனிசாமி நிறைய பேசியிருக்கிறார் அந்த கூட்டத்தில். அது அப்புறம் வருவோம். இப்ப நயினா நாகேந்திரன் இந்த மாதிரி சொன்னாரு. பாஜக மாநில முன்னாள் தலைவர் சொல்லும்போது கரூர் பாதுகாப்பான ஒரு தைரியமாக விஜய் அங்க வரலாம். இல்ல சார், நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டுல எங்க வேணா போலாம் சார். பாதுகாப்பான மாநிலங்கள்ல நம்பர் 1 மாநிலம் இன்னைக்கு தமிழ்நாடுன்றது ஒன்றிய அரசு கொடுத்த தரவுகள் அடிப்படையில இருக்கு. நீங்க போகணும், உங்க மனசுல எந்த அழுக்கும் இல்ல, உங்க மனசுல எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லைன்னா நீங்க எங்க வேணா போலாம். அது பிரச்சனை கிடையாது. ஆனா நயினா நாகேந்திரன் மாதிரி ஒரு முட்டாள நீங்க தேர்னா கூட கிடைக்க மாட்டாங்க. அது என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்? ஒரு கட்சியோட மாநில தலைவரா இருக்கிறீங்க, எப்படி அடிச்சு கொண்டுடுவாங்க? நீங்க உங்களை மாதிரி நாங்க யாருமே இங்க செஞ்சது கிடையாது சார். நான் உங்களை மாதிரி கோல்தரா ரயில் அறிவிப்பு சம்பளத்துல பல பேரை கொலை பண்ணிய நாங்க ஆட்சிக்கு வந்திருக்கோம். பெஸ்ட் பேக்கரி வழக்கு யாரும் மறக்க முடியுமா? பில்கிஸ் பானு வழக்கு யாராவது மறக்க முடியுமா? பாபர் மசூதி இடிப்பை யாராவது மறக்க முடியுமா? இது எல்லாம் பிணத்து மேல அரசியல் பண்ண கட்சி பாரதிய ஜனதா கட்சி சார். பாஜக மாதிரி ஒரு கட்சி, கேவலமான கட்சி, கீழ்த்தரமான கட்சி இந்தியாவிலே கிடையாது. அந்த கட்சியில ஒரு மாநில தலைவர் பதவியில இருந்துட்டு என்ன மாதிரியான பேச்சு இதெல்லாம்? அசிங்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? நாங்க வேற மாதிரி பேச வேண்டியது இருக்கு சார். நீங்க பண்ற ஒவ்வொரு செயலுமே கேவலமான மனிதன் நயினா நாகேந்திரன். பாதுகாப்பான மாநில ஒன்றிய அரசோட தரவுகள் பட்டியல் நம்பர் 1 மாநிலம் பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு இருக்கு. எப்படி சார் இருக்கும்? நீங்க கொடுத்த பட்டியல் தான் சார், நாங்க அறிவிக்கலையே. அப்படி இருக்கும்போது எங்க இந்த பிரச்சனை வந்துட போகுது? இந்த விஷயத்துக்காக நயினா நாகேந்திரன் பொதுவெளியில பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும். இந்த மாதிரி பேசுறதை முதல்ல நிறுத்தணும். டெல்லியில இருக்கிறோன்ற ஆணவத்துல பேசக்கூடாது. என்னைக்குமே தமிழ்நாடு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். நீங்களெல்லாம் இங்க கட்டுப்படுத்தவே முடியாது. நீங்க நேர்மையா நடந்துகிற ஒரு ஆட்சியில
வெளிப்படையான நடக்கிற நிர்வாகத்துல என்ன மாதிரியான பேச்சு இது? பின அரசியல் பண்ண கட்சி பாஜக சார். ஒன்லி பிணத்துக்கு மேலதான் உட்கார்ந்துருக்கும் பாஜக. அது வளர்ந்த எல்லா இடத்தையும் போய் பாருங்க. அது குஜராத்தா இருக்கட்டும், மத்திய பிரதேசம் இருக்கட்டும், உத்தரப்பிரதேசா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் எல்லா அமைப்புகளையும் தன்னகத்தையே கொண்டு சிபிஐ, இடி, இன்கம் டேக்ஸ் தன்னோட வச்சு பண்றாங்க. என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? எப்படியாவது அந்த நடிகர் விஜய் தன்னோட கூட்டணிக்கு வரமாட்டாரான்னு ஏங்குறாங்க. ஏன்னா யாருக்கும் சொந்தமா பலம் இல்ல. மக்கள்கிட்ட போய் சொந்தமா சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கு எந்த திராணி இல்ல, தெம்பு இல்ல, தைரியம் இல்ல. அப்போ ஜெயனா நாகேந்திரா இந்த மாதிரி அபத்தமான குற்றச்சாட்டை சொல்றாரு. முட்டாள் கூட இந்த மாதிரி பேச மாட்டான். முட்டாளை விட மோசமா பேசுறாரு ஜெயனா நாகேந்திரா. இவருக்கெல்லாம் எவ்வளவு பெரிய பாரம்பரியம் உண்டு தெரியுமா? அரசியல்ல நீண்ட காலமா நிக்கிறேன்றீங்க, இன்னைக்கு பேசுற பேச்சா இதெல்லாம்? எடப்பாடி பழனிசாமி திருச்செங்கோட்டில் பேசும்பொழுது இப்போ இருக்கிற முதலமைச்சர் 2 வேலை செய்கிறாரு, பேரை மாத்துறாரு, பேரை வைக்கிறாரு அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. பயனாளிகள் அப்படின்னு சொல்லணும், மருத்துவமனைக்கு வரவங்கள பயனாளிகள் அப்படின்னு சொல்லணும், நோயாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு முதல்வர் சொல்றாரு. இல்ல 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 நான் சொல்றேனே, இப்போ தமிழ்நாடுன்ற பேரு வச்சது திமுக சார். சுயமரியாதை திருமணம் அங்கீகரிச்சது திமுக சார். நீங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாடுக்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல, அதாவது திருநங்கைகள், திருநம்பிகள் அப்படின்னு பேரு வச்சது தலைவர் கலைஞர் சார். மாற்றுத்திறனாளிகள் பேரு வச்சது தலைவர் கலைஞர் சார். நீங்க தமிழ்நாடு மாதிரி ஒரு முன்மாதிரியான ஒரு மாநிலம் இந்தியாவிலே இருக்காது சார். நீங்க எடப்பாடி பழனிசாமி என்ன ஒரு பிரச்சனைனா, தகுதி இல்லாத நபர் ஒரு உயர்ந்த பதவிக்கு வந்தா என்ன மாதிரியான பேசுவாங்கிறதுக்கான மிகப்பெரிய உதாரணம் எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமியோட தகுதி, அந்த கட்சியில ஒரு மாவட்ட செயலாளர் இருக்க கூட தகுதி இல்லாத ஒரு எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராகவோ தமிழ்நாட்டுக்கு எதிர்கட்சி தலைவராகனா இந்த மாதிரிதான் பேசுவாரு. எங்களுடைய கேள்வி என்னன்னா, எளிமையா கேட்கிறோம். நாங்க பேர் வைக்கிறோம்னு சொல்றாரு சார். புதுமை பெண் திட்டமோ, தமிழ் புதல்வன் திட்டமோ இந்தியாவில எங்கேயாவது ஒரு திட்டம் இருக்கா? இந்த மாதிரி இதே மாதிரி ஸ்கீம் இருக்கா? சொல்ல முடியுமா உங்களால? நான் முதல்வன் திட்டமோ, காலை சிற்றுண்டி திட்டமோ தமிழ்நாட்டுல எந்த மாநிலமாவது நடைமுறைப்படுத்துதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? சுட்டி காட்டி சொல்லுங்கன்ற நானு சார். எங்க தேவைப்படுதோ, எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அது இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் சரியா செய்யறாரு சார். கோவையில் அந்த பாலம் புதுசாக திறக்கப்பட்டது. இது அதிமுக ஆட்சியில திட்டம் கொண்டு வரப்பட்டு 55% பணிகள் முடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் அந்த திட்டம், அந்த கட்டுமான பணிகள் அப்படியே கிடப்பில் போடப்பட்டு இப்போ தேர்தல் வர நேரத்தில் திறக்கிறாங்க. இதுக்காவது நல்ல பேர் வச்சிங்களே, பொதுவான பேர் வச்சிங்களே, அதுக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாரு. இப்பவே தொடர்ந்து இருந்தா என்ன, கிடப்பிலையா போடணும் அப்படிங்கிறாரு சார். நீங்க ஒரு விஷயம் புரியாம பேசுறாரு சார். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 2வது வரலாறும் தெரிய மாட்டுது. நீங்க சென்னை பெரம்பூர்ல ஒரு பிரிட்ஜ் இருக்கு, முரசரி மாறன் பிரிட்ஜ்னு சொல்லி, இப்போ அதை நாங்க திறந்திருக்கோம். அது நாங்க ஆரம்பிச்ச பிரிட்ஜ் தான். பெருவாரியான பிரிட்ஜ் வேலை முடிஞ்சிருது. அம்மையார் ஜெயலலிதா அந்த பிரிட்ஜ் எதுக்கு சார் நிறுத்தி இருந்தாங்க? பதில் சொல்ல முடியுமா எடப்பாடி பழனிசாமியால? கடைசி வரைக்கும் அந்த பிரிட்ஜ் வேலை நடக்கவே இல்லை. திரும்ப நாங்க ஆட்சிக்கு வந்து அந்த பிரிட்ஜையே முடிச்சோம். ஆதாரம் இருக்கு, போய் பாருங்க. பெரம்பூர் மேம்பாலம் திமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட மேம்பாலம். அம்மையார் ஜெயலலிதா அதை முழுசா நிறுத்திட்டாங்க. ஆட்சி முடிகிற வரைக்கும் ஒரு சின்ன கல்லு கூட நவுத்துல. அந்த கான்ட்ராக்டுக்காரன் தற்கொலை பண்ணி செத்தான். நாங்க ஆட்சி வந்தா திரும்ப அந்த பிரிட்ஜை முடிச்சோம். ஆட்சிக்கு வந்த உடனே எடப்பாடி பழனிசாமியோட போட்டோ போட்டு ஸ்கூல் பேக் பிரிண்ட் ஆகி வந்தது சார். எத்தனை கோடின்னு கேட்கும் போது, எத்தனை கோடியா இருந்தாலும் பரவாயில்ல, அதை எத்தனை மக்கள்கிட்ட கொடுங்கன்னு சொன்னவர் முதலமைச்சர் சார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சார். உங்களை பார்த்து நாங்க கோவப்படுற அளவுக்கு, உங்களை பார்த்து நாங்க பொறாமப்படுற அளவுக்கு நீங்க எல்லாம் ஒரு ஆளே கிடையாது எங்களுக்கு. எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு தற்கூரித்தனமான அரசியல்வாதி நீங்க பார்க்க முடியாது, தேடனாவும் கிடைக்காது. நான் சொல்ற அத்தனைக்கும் ஆதாரங்கள் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி பேசுற அத்தனைக்கும் ஆதாரங்கள் இருக்கா? சொல்லுங்க பாப்போம். அப்ப எடப்பாடி பழனிசாமி பேசுற அத்தனையும் பொய். யாரோ ஒருத்தர் எழுதி கொடுக்குறாங்க, யாரோ ஒருத்தர் படிக்க சொல்றாங்க, அதை படிக்கிறாரே தவிர அவருக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற எந்த விஷயமும் தெரியல. நான் சொல்ற பல பிரிட்ஜ் இந்த மாதிரி சொல்லுவேன், பல இது சுரங்கப்பாதைகள் சொல்லுவேன். எல்லாத்தையும் நாங்க தான் ஆரம்பிக்கிறோம், நாங்க தான் முடிக்கிறோம். ஆனா நாங்க என்னைக்குமே உங்க மேல காழ்ப்புணர்ச்சியோட எந்த செயலையும் நாங்க நிறுத்தல. நாங்க வெளிப்படையா மக்களுக்கான திட்டங்களை மக்களுக்காக கொண்டு வர்றதுல நாங்க முனைப்போட செயல்படுறோமே தவிர எந்த இடத்துல நாங்க
இது இவரு கொண்டு வந்த திட்டம், அவரு கொண்டு வந்த திட்டம் நாங்க பார்க்கல. பிரிச்சு எங்களுக்கு அதை பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. எங்களுக்கு வந்து மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் தான் முக்கியமே தவிர, மக்களுடைய நலன் தான் முக்கியமே தவிர, எடப்பாடி பழனிசாமியான மாதிரியான நபர்களை வந்து மக்களே புறங்கணிப்பாங்க சார். சிறந்து நீங்க வெயிட் பண்ணி பாருங்களேன். இந்த வரப்போற தேர்தல்ல எடப்பாடி பழனிசாமி தன்னோட சொந்த தொகுதியிலேயே தோக்கிறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்குன்னு அந்த தொகுதி மக்களே பேசுறாங்க. போராட்ட களமாகவே இருக்கு தமிழகம் அப்படிங்கிறார். அரசு ஊழியர்கள் போராட்டம், போக்குவரத்து துறை ஊழியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், இந்த மாதிரி பல்வேறு துறையில் ஊழியர்கள் போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. கொரோனா காலகட்டம், அந்த கொரோனா காலகட்டத்தில் பக்கத்து மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள்லாம் சம்பளம் பிடித்தம் உள்ளிட்டவெல்லாம் நடந்தது. ஆனால் நாங்கள் வந்து அந்த சம்பளம் பிடித்தமே பண்ணலை. அப்படி அதிமுக ஆட்சி எல்லாருக்கும் பாதுகாப்பாகவும் அரணாகவும் இருந்தது. ஆனால் இப்போ தமிழக அரசு, இப்போ திமுக அரசு இதில் பார்த்தீங்கன்னா பல்வேறு துறைகளில் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க அப்படிங்கிறார். இப்போ இதே எடப்பாடி பழனிசாமி தான் கடந்த கூட்டத்தில் என்ன சொன்னாருன்னா, நான் வந்து 4500 போராட்டங்களை சந்திச்சேன், அனுமதி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு, இங்க தினமும் போராட்டம் நடக்குதுன்னு சொல்றாரு. இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன ஒரு பிரச்சனைன்னா, அவர் ஒரு கூட்டத்துல பேசுறதுக்கும் அடுத்த கூட்டத்துல பேசுறதுக்குமே அவருக்கே வந்து ஒரு கருத்து ஒற்றுமை இல்ல, கருத்து முரண்பாடு தான் இருக்கு. என்ன பிரச்சனைனா, அந்த கூட்டத்துக்கு ஒருத்தர் எழுதி கொடுக்குறாரு, இந்த கூட்டத்துக்கு ஒருத்தர் எழுதி கொடுக்குறாரு. எழுதி கொடுத்ததை அவர் படிக்கிறாரு, படிச்சுட்டு தப்பா பொது வெளியில பேசுறாரு. இதுதான் நடக்குது. அப்ப எதுதான் நிதர்சனமான உண்மைன்றது எடப்பாடி பழனிசாமி சொல்லணுமா இல்லையா பொது வேலையில? எடப்பாடி பழனிசாமி சார் தோல்வியோட விளிம்பில் இருக்காரு. அவருக்கு வந்து கூட்டணிக்கு ஆள் வர தயாரா இல்ல, அவரை நம்புறதுக்கு யாரும் தயாரா இல்ல. 6% ஓட்டு வச்சிருக்கிற கட்சி கூட எடப்பாடி பழனிசாமி கிட்ட வரத்துக்கு தயாரா இல்ல. அது தயாரா இல்லாத போது என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வாய்க்கு வந்ததெல்லாம் வளரிட்டு தவிர அவர் பேசுற எந்த வார்த்தையிலுமே உண்மை இல்லைன்றதுதான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து சார். இல்லங்க, எடப்பாடி பழனிசாமி கூட இன்னைக்கு யாருதான் இருக்கா சொல்லுங்க பாப்போம். பிஜேபின்ற கட்சியை தவிர இன்னைக்கு யாரு இருக்கா? பாமக இருக்கா? தேமுதிக இருக்கா? இல்லைன்னா அவங்க கூட்டணியில இருந்த வேற எந்த கட்சியாவது இருக்கா? 6% ஓட்டு வச்சிருக்க அந்த கட்சி யாராவது இன்னைக்கு அவங்க கூட இருக்காங்களா? கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம், இல்லைன்னா வந்து பாரிவேந்தர், யார் இருக்கிற? அனாதையா இருக்காரு சார் எடப்பாடி பழனிசாமி. சொந்த கட்சிக்காரனே அவங்க புறக்கணிச்சிருக்காங்க சார். சொந்த கட்சியிலேயே அவர் பேச்சுக்கு இன்னைக்கு வேல்யூ இல்ல. தன்னுடைய சொந்த கட்சியிலேயே தன்னுடைய வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல சார் அவருக்கு. ஆனா அந்த விரக்தியோட வெளிப்பாட பேசுறாரு சார். அந்த நடிகர் வரமாட்டாரா, விஜய் வரமாட்டாரா? சார் என்னோட கணிப்பு கரெக்டா இருந்தா எடப்பாடி பழனிசாமிய மாதிரி ஒரு துரோகி தமிழ்நாடு அரசியல் பார்த்திருக்காது சார். என்னோட கணிப்பு இருந்தா சசிகலாவுக்கு துரோகம் பண்ணி, அம்மையாருக்கு துரோகம் பண்ணி, ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணி, டிடிவிக்கு துரோகம் பண்ணி, செங்கோட்டையனுக்கு துரோகம் பண்ணி, கடைசியா நடிகர் விஜய்க்கு ஒரு துரோகம் பண்றாருன்றதுதான் என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை. ஏன்னா அந்த கொடி பிடிக்கிறாங்களோ கொடி பிடிக்கலையோ அது அந்த கட்சி தலைமை சொல்லணும். நீ ஏன் ஆள் செட் பண்ணி பிடிக்கிற? கொடி பிடிச்சிருக்கிற நபர் ரெட்டலை போட்ட டிஷர்ட் தானே போட்டிருக்காப்புல. அப்ப கண்ணுக்கு தெரிஞ்சு துரோகி எடப்பாடி பழனிசாமி துரோகத்தை மட்டுமே செய்யறாரு தமிழ்நாட்டு மக்களுக்கு, தன்னை நம்பி வந்தவங்களுக்கு, தனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு, தன்னுடைய சொந்த கட்சிக்காரங்களுக்கு எல்லாருக்கும் துரோகம் பண்ற துரோகி பழனிசாமி என்ற பேர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சரியா இருக்கும். எடப்பாடி பழனிசாமின்ற பேரை விட துரோகி பழனிசாமின்னு வச்சா சரியா பொருந்தும். அதனால அவர் வந்து தன்னிலை உணர்ந்து பேசினா எல்லாருக்கும் நல்லதுன்றதுதான் என்னுடைய கருத்து. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.